மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது ஒரு கேளிக்கை நடனம் புரியும் பெண்கள் ஒரு ஆணை அழைக்கிறார்கள், வா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம், பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே, பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே, வெண்ணிலா வேர்வை கொஞ்சம், விண்மினி முத்தங்கள் கொஞ்சம், கடவுளின் சிரிப்புகள் கொஞ்சம் நாம் காணவே. இந்த விண்மினி முத்தங்கள் கொஞ்சம்னு வரும்போது அணி வந்து பேக்ரவுண்டில் ஒரு கிஸ் ஒன்று போட்டிருப்பாரு. வாழ்வென்பது வானின் அளவல்ல, கோப்பை அளவுதான், சிந்தாதே நீர். சார், இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், என்னன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், அந்த வயசுக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அதனால் இப்போ நினச்சா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவோம். ஒரு பாடலாசிரியர் ஒரு நாவல் அதெல்லாம் தாண்டி பாடல்கள்லையும் இந்த ஒரு ஃபீல் இருக்குமா, குறிப்பாக பாடலாசிரியர்களுக்கு? சரி, இப்போ இருந்தால் இது நிறைய மாற்றி எழுதியிருக்கலாமே, அந்த வார்த்தையை அப்போ நான் போட்டுட்டேன், அப்போ நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் அதை வேறு எழுத்திருக்கலான்ற ஒரு எண்ணம் வருமா? அப்படி நிச்சயம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏஜிங் லைக் எ வைன்ற மாதிரி சிலது வந்து அந்த காலகட்டத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம இந்த காலத்திலேருந்து அதை பார்க்கக்கூடாது, அந்த காலத்திலேருந்து தான் அதை பார்க்கணும். ஸோ வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டு நம்ம வெளியில் வந்து சில நேரங்கள் யோசிக்கக்கூடாது, அந்த கான்டெக்ஸ்ட்டோடு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடலாக தான் தெரியும். இப்போ சிவப்புன்னு ஒரு படம், அது என்னோட 2வது படம், நான் பாடல் எழுதிய 2வது படம். அதில் சடுகுடு விடியில் சுடுகிற மயக்கம், என் விடுகதை இரவு விடிவதை மறக்கும்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அதில் வந்து ஒரு ஈழத்தமிழ் பெண், அந்த ஈழப்பெண் அவங்க வந்து ஒரு அகதியாக இங்கே வராங்க, அவங்களுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாரு, அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது, அதை பற்றி ஒரு இது. அந்த பாடலை நான் இப்போ கேட்கும்போது எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஒரு எளிமையாக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதை படத்தோடு பார்க்கும்போது இல்லை இதுதான் சரி அப்படின்னு தோணும். ஸோ அந்த படம், அந்த கதை, அந்த சூழல், அதோடு நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு, அந்த காலம் அதோடு சேர்த்து நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது ரொம்ப ஒரு கனமான ஒரு சூழல், அந்த படத்தில் அது ரொம்ப கனமான சூழல், அதுக்கு அந்த கனம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி வந்து நம்ம அந்தந்த படைப்புகளை அந்தந்த காலத்தோட பொருத்தி பார்க்கறது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ குறிப்பாக இப்போ இந்தியன் டூவோட உங்களுடைய பாடல் பற்றி பேசணும்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த முதல் வரியே வந்து ரொம்ப ஒரு அழகான வரியோட ஆரம்பிச்சிருந்தீங்க. பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே, பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே. ஸோ இந்த பாடலோட நான் அந்த முதல் வரியும் கடைசி வரியும் பார்த்தீங்கன்னா, வாழ்வென்பது வானின் அளவல்ல, கோப்பை அளவு தான், சிந்தாதி நீ இருந்து. ஸோ ஒரு பக்கம் வந்து இங்கே இருக்கவே வேணாம், மேகமாய் மேலே போகலான்றீங்க. அதே பாடலோட லாஸ்ட்டில் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன காப்பி அளவுக்கு தான் இருக்கும்போதே டேஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு. ஸோ இந்த ஒரு பாடல்லேயே இவ்வளோ வகையான அந்த 2 எக்ஸ்டெண்டும் பார்க்குறீங்க. ஒன்று கீழே வரவேணா மேலே ஏறுன்றீங்க, இல்லை மேலே பறக்காத சின்ன காஃபி கப் தான் ஈஸியாக டேஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ற. மேலே பறக்கிறதும் வாழ்க்கை தான். இல்லை, இந்த பாடலுக்கான அந்த ஒரு தருணம் எப்படி அமைஞ்சது சொல்ல முடியும்? இந்த பாட்டு வந்து கேலண்டர் சாங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாங் வந்து இந்த பாட்டுடைய சூழலை சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னப்போ, அதாவது ஒரு கேளிக்கை நடனம் புரியும் பெண்கள் ஒரு ஆணை அழைக்கிறார்கள், வா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் அவர் சொன்னார். எனக்கு இப்படி அவர் சொன்னதும் எனக்கு உடனே, அவர் இன்னும் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே எனக்கு வந்து இது மாதிரி என்னென்ன பாடல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே அசை போடும்போது எனக்கு டைம்லைனில் அப்படியே பின்னாடினா எங்கன்னா பராசக்தி பீரியடுக்கு போகுது. பராசக்தியில் ஒரு பாட்டு வரும், ரசிக்கும் சீமானே அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்ப அவர் அடுத்த டீட்டெயில் சொல்கிறார். இது வந்து ஒரு கேலண்டர் சாங்கு, ஒரு கேலண்டர் ஷூட் நடக்குது. ஸோ இந்த கேலண்டர் சாங்ன்றது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் வந்து ஒரு ஆண்டு இறுதியில் அவங்க வந்து ஒரு விளம்பர படம் இல்லை ஒரு விளம்பர பாடல் ஒன்று உருவாக்குவாங்க. அதில் இருக்கிற இமேஜஸ் அவங்க வருகிற ஆண்டில் அவங்களுடைய விளம்பரங்களில், அவங்களுடைய கேலண்டர்ஸில் அதிலெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டை பற்றி அதை சுற்றி பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்கணும். இது வந்து அந்த பெண் பாடுற மாதிரியும் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் அதோட வாய்ஸ் மாதிரியும் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் பாடுற மாதிரியும் இருக்கணும்,
அப்படின்ற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழல் ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம அனியோட மியூசிக் வந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அது அவரோட குரலில் பாடி அமைச்சிருந்தார் அந்த டியூனை. அதுக்கு எழுதப்பட்ட பாடல் தான் இது. ஸோ பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே, பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே. சரி, மேலே போனால் என்னெல்லாம் நடக்கும்? வெண்ணிலா வேர்வை கொஞ்சம், விண்மினி முத்தங்கள் கொஞ்சம், கடவுளின் சிரிப்புகள் கொஞ்சம் நாம் காணவே. இந்த விண்மினி முத்தங்கள் கொஞ்சம்னு வரும்போது அனி வந்து பேக்ரவுண்டில் ஒரு கிஸ் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த சாங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் குடியிருப்பு அப்படின்ற அந்த பாட்டுடைய ஒரு இன்னொரு ஒரு வடிவம். அதையே வந்து ஒரு பெண்ணின் பார்வையிலிருந்து பாடினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த பாடல். ஸோ இதில் வந்து இந்த உலகமே மூட்டை பூச்சின்னு ஒரு வரி ஒன்று எழுதியிருந்தேன். அது சில பேர் கேட்டிருந்தாங்க, அது என்ன உலகமே மூட்டை பூச்சின்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம என்னடா உலகம் இது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் விரக்தியில் சொல்லுவோம் இல்லையா, அதோட ஒரு போய்டிக் வெர்ஷன் தான் அது. இந்த உலகம் வந்து ஒரு சதா நம்மளை வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மூட்டை பூச்சி மாதிரி நம்மளை கடிச்சிக்கிட்டே இருக்குது, ஒரு நான்சென்ஸாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி. இது இப்போ நிலா முகம், அவள் முகம் வந்து நிலவை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு உவமையை ரொம்ப ஈஸியாக நம்மளால் உள்வாங்கிக்க முடியுது. காரணம், காலங்காலமாக அது சொல்லப்பட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது இப்போ உலகமே மூட்டை பூச்சின்னு ஒரு 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 புது கோணத்திலிருந்து நம்ம அதை பார்க்கும்போது அது வந்து அது அந்த 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 கான்டெக்ஸ்டோட நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப வந்து ஒரு 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 தொல்லை நிறைந்த ஒரு இடமா இருக்குது, இது வேணாம், இதை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த உலகமே மூட்டை பூச்சி, நான் ஒரு மத்தாப்பு குச்சி, பூச்சியை எண்ணெய் வச்சு எரிச்சு இளைப்பார வா, காதிலே கழுகின் கூச்சல், மார்பிலே சென்னாயின் பாய்ச்சல், காலிலே முதலையின் கவ்வல், நீ நீங்கி வா அப்படின்னு அந்த பெண் வந்து அழைக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாட்டு முடியும் போது, வாழ்வென்பது வானின் அளவல்ல கோப்பை அளவு தான் சிந்தாதே நீ இருந்து அப்படின்ற மாதிரி. லைஃப்ன்றது ஒரு ரொம்ப ஒரு சின்ன பீரியட் தான். ஸோ இந்த பீரியடை வந்து இது ஒரு பெரிய ஒரு வானின் அளவு கிடையாது, இது ஒரு சின்ன ஒரு கோப்பையின் அளவு தான் இந்த வாழ்க்கை, இதை வந்து நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல். இது வந்து நீங்கள் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு வேறொரு பொருளும் புரியும். ஸோ இந்த பல்லவியில் ஒரு வரி வரும், என் சிறு துளி உனில் விழும்போது உன் இருதய மமதைகள் நீங்க, என் நறுமணம் எழுகிற போது உன் நரம்புகள் கரும்புகள் ஆக. இதுக்கு வந்து ஒரு 2 வகையாக இதை பொருள் கொள்ளலாம். என் சிறு துளி உனில் விழும்போதுன்னு ஒரு பெண் பாடும்போது, அதாவது என்னுடைய ஒரு சின்ன ஸ்பரிசமோ, என்னுடைய ஒரு சின்ன முத்தமோ, என்னுடைய ஒரு சின்ன தீண்டலோ உன்கிட்ட வரும்போது, என்னுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி உனக்குள்ள வரும்போது உன்னுடைய இருதய மமதைகள்லாம் நீங்கும், உன்னுடைய ஆணவம்லாம் நீங்கும், நீ கொஞ்சம் அடங்குவ அப்படின்ற மாதிரி. என் நறுமணம் எழுகிற போது உன் நரம்புகள் கரும்புகளாக அப்படின்ற மாதிரி. இது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு பொருள் புரியும். அது அந்த ஒரு ப்ராடக்டோட வாய்ஸாக வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். வந்து அது ஸோ அவ்வளோ விஷயங்கள் இதில் பின்னாடி இருக்குது. அது நிச்சயமாக இது வந்து ஒரு படப்பிடி சார் சங்கர் சார் சொன்னார், ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கும் அந்த பாடலை. இது வந்து பொலிவியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாங். ஓகே, ஏன்னா இப்போ ஆப்வியஸாக சங்கர் சாரோட படங்கள் ஒவ்வொரு பாடலும் பயங்கர ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு என்ன ஓட்டமாக போகுமா, இல்லை ஒரு வார்த்தைகள் எழுதும் போது இவர் விஷுவலாக எப்படி பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குமா? ஏன்னா இப்போ சில பாடல்கள் வந்து விஷுவல் பயங்கரமாக காட்டும் போது வரிகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த விஷுவல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், வரிகள் 2ஆம் கட்டமாக போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பயம் இருந்ததா? சங்கர் சாருடைய ஒரு இதுவே என்னென்னா, நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்த ஒரு பன்மடங்கா அவர் ஆக்கி காட்டுறது தான். அவர் ஒரு விஷயம் கேட்குறாரு, ஒரு வரி கேட்குறாரு, இல்லை ஒரு வசனம் கேட்குறாரு அப்படின்னா அதை நீங்கள் எழுதி கொடுப்பீங்க. எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு அளவில் இருக்கும். ஆனால் திரையில் பார்க்கும்போது அது ஒரு 5 மடங்கா 6 மடங்கா அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் பிரம்மாண்டம்ன்றது அவரோட செட்டோ
அதெல்லாம் வேற. ஆனால் வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டை, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் எப்படி வந்து திரையில் எல்லாரும் வியக்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். சரி சரி, ஓகே. ஸோ இப்போ பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் அழகாக நிறைஞ்சிருக்கு. நடுவில் டக்குன்னு யூனோ நான் ஒலிகின் வேகமாடா. ஸோ இப்போ இந்த யூனோன்றது வந்து இப்போ டைரக்டர் சைட்லேருந்து கேட்குற விஷயமா, இல்லை அந்த ஒரு வார்த்தை போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அது அங்கே எதிர்ச்சியாக அங்கே நடக்கிற டைலாக் அது அந்த கான்டெக்ட் தான் அது, அந்த சூழல். இப்போ வந்து அந்த பாட்டு எங்கே நடக்குது, நீங்கள் இந்த 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 பாடல் முழுக்கவே வந்து ஒரு தமிழில் இருக்க வேண்டும்ன்றது அவருடைய ஒரு ஒரு விருப்பம். அப்படி தான் அதை அமைச்சிருக்கோம். அது சும்மா ஒரு பின்னாடி அங்கே ஒரு 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 டயலாக் மாதிரி இந்த மாதிரி பேசணும். ஸோ அது ஐ திங்க் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த கேள்வி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வருமா? ஏன்னா இப்போ சங்கர் சாரோட இந்த பாடல் உருவாக்குற விதத்தை பற்றி ஒரு தனி இன்டர்வியூ எடுக்கலாம். ஏன்னா ஒரு பாடலுக்கு அவ்வளோ ஒரு மெனக்கெடல் இருக்கும். சில பாடல்கள்லாம் 2 வாரம் 3 வாரம் எழுதுகிற பாடல்லாம் இருக்கும். மொத்தமாக எழுதிட்டு இல்லை இது சரியில்லை, நம்ம மொத்தமாக கான்டெக்ஸ்டே மாற்றலான்னு சொல்கிறாரெல்லாம் கேட்பேன். இந்த பாடல் எழுத நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு எப்படி நார்மலாக இப்போ நீங்கள் இந்த பக்கம் சங்கர் சார் இங்கே அந்த மாதிரியா, இல்லை மொத்தமாக நீங்கள் எழுதி ஆரம்பிச்சதா? அப்படி இல்லை, இது அதான் அவர் முதல்ல சூழல் சொன்னார். முதல்ல ஒரு சின்ன ஒரு கம்போசிங் செஷன் இது, அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அங்கே அவர் சூழல் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சில பல்லவிகள் சரணங்கள்லாம் நான் எழுதி அனுப்பிச்சேன். அதுலேருந்து அவர் அந்த படத்துக்கு எது பொருத்தமாக இருந்ததோ அதை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்தியா இந்த உலகத்துக்கு கொடுத்த சூப்பர் ஹீரோஸ் 2 பேர். ஒருத்தர் வந்து சிட்டி ரோபோ, இன்னொருத்தர் இந்தியன் தாத்தா. இந்தியன் முதல் பாகம் வந்தப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை கொண்டாடியவர்களும் இருக்காங்க, அதை விமர்சனம் செஞ்சவங்களும் இருக்காங்க. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.